தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகவின் தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் வாகை சூடினார். மாநிலம் முழுவதிலும் தாவேகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக அரசியல் களத்தில் முதன்முறையாக களம் கண்ட தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றியை பதிவு செய்துள்ளது. அக்கட்சியின் தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டார். 2 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று தேர்தல் பரப்புரைகளிலும் ஈடுபட்டிருந்தார். இந்நிலையில் இந்த 2 தொகுதிகளிலும் விஜய் வெற்றி பெற்றார். பெரம்பூரில் 1,20,365 வாக்குகள் பெற்ற விஜய் தன்னை எதிர்த்து களம் கண்ட திமுக வேட்பாளர் RD சேகரை விட 53,715 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி கண்டார். அதேபோல திருச்சி கிழக்கில் 91,381 வாக்குகள் பெற்ற விஜய் திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜை விட 27,416 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியை பதிவு செய்தார். தாவேகா வெற்றியை பெற்ற நிலையில் விஜய் தந்தை SA சந்திரசேகரன் இல்லத்தில் குடும்பத்தினருடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல தாவேகா தலைவர் விஜய் தனது தாய் தந்தையிடம் ஆசி பெற்றார். அடையாறில் உள்ள தனது தந்தையின் இல்லம் முன்பாக குவிந்தவர்களுக்கு பால்கனியில் இருந்து விஜய் நன்றி தெரிவித்தார். தான் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெறுவதற்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள லயோலா கல்லூரியில் அமைந்துள்ள மையத்திற்கு சென்ற விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி கிழக்கில் விஜய் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை அவரது மாற்று வேட்பாளர் பெற்றுக்கொண்டார். அதேபோல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தாவேகாவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முதல் முறையாக களமிறங்கி தனித்து போட்டியிட்ட தாவேகா 108 இடங்களில் வெற்றி பெற்று தமிழக அரசியல் வரலாற்றில் கவனம் பெற்றுள்ளது. நடந்து முடிந்த தமிழ்நாடு தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக 164 தொகுதிகளில் நேரடியாக களம் கண்ட நிலையில் 59 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டில் தற்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் 3 முனை போட்டியை நிலவியது. முக்கிய கட்சிகளான திமுக, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுக இடையே கடும் போட்டி நிலவியது. இதில் ஆளும் திமுக கூட்டணி எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறியது. முக்கியமாக ஆளுங்கட்சியான திமுக கணிசமான இடங்களை இழந்து முக்கிய எதிர்க்கட்சியாக மாறியுள்ளது. 164 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் நேரடியாக களம் கண்ட திமுக வெறும் 59 இடங்களில் வெற்றி பெற்றது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பல மூத்த அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் தோல்வியை தழுவினர். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த சிறு கட்சிகள் பெரும்பாலும் மோசமான தோல்வியை சந்தித்தன. 28 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு மற்றும் கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் அக்கட்சி வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடினர். 8 தொகுதிகளில் களம் கண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திண்டிவனம் மற்றும் காட்டுமன்னார்கோவில் ஆகிய தொகுதிகளில் மட்டும் வெற்றியை தன்வசமாக்கியது. 4 தொகுதிகள் பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தளி, திருத்துறைப்பூண்டி தொகுதிகளிலும் 5 தொகுதிகள் பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றன.
4 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் களமிறங்கிய மதிமுக சீர்காழி தொகுதியில் மட்டும் வெற்றியை ஈட்டியது. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி பெற்ற வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளில் வெற்றியை ருசித்துள்ளது. 10 தொகுதிகளில் களம் கண்ட தேமுதிக சார்பில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளார். 70 தொகுதிகளில் போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் 14 தொகுதிகளில் மட்டுமே வெற்றியை ஈட்டி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. திமுகவின் கோட்டை என கருதப்பட்ட சென்னை மண்டலத்தில் இம்முறை துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய 2 தொகுதிகளில் மட்டுமே தக்க வைத்துள்ள திமுக மற்ற 14 தொகுதிகளையும் தாவேகாவிடம் பறிகொடுத்தது. பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக கணிக்கப்பட்ட நிலையில் தேர்தலில் அது பிரதிபலிக்க தவறியது. 2011ஆம் ஆண்டில் மோசமான தோல்விக்கு பிறகு 2016ஆம் ஆண்டில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை எட்டிப்பிடித்த திமுக 2021ஆம் ஆண்டில் அரியணையில் அமர்ந்தது. இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை அடைந்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 53 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய ஒரு சில கருத்து கணிப்புகளில் சொன்னபடியே அதிமுக கூட்டணி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, பாமக, அமமுக, தமாக, ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்ற நிலையில் இந்த கூட்டணி 53 தொகுதிகளில் மட்டும் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 75 இடங்களில் வென்றது. தற்பொழுது அதைவிட 22 தொகுதிகள் குறைந்துள்ளன. குறிப்பாக இந்த தேர்தலில் 166 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. கடந்த தேர்தலில் 66 இடங்களில் வென்ற அதிமுக இந்த முறை அதைவிட குறைவான இடங்களிலேயே வெற்றி பெற்றதுடன் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்தது. அதிமுக கூட்டணியில் 18 இடங்களில் போட்டியிட்ட பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. தற்பொழுது சட்டமன்றத்தில் ஒரு இடத்தை இழக்கிறது. இதேபோன்று அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜகவும் 11 தொகுதிகளில் போட்டியிட்ட அமமுகவும் தலா ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றன. அதன்படி நீலகிரி மாவட்டம் உதகையில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் போஜராஜன் 48,488 வாக்குகள் பெற்று 976 வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடினார். 2021ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதிகள் வரை வென்ற பாஜக இம்முறை ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல மன்னார்குடி தொகுதியில் அமமுக சார்பில் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட காமராஜ் 68,416 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் டிஆர்பி ராஜா 66,850 வாக்குகள் பெற்று 1,566 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். பாஜக சார்பில் களம் கண்ட அக்கட்சியின் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் என முக்கிய தலைவர்கள் பலரும் தோல்வியடைந்தனர். முக்கியமாக அக்கட்சி கடந்த முறை வென்ற நாகர்கோவில், மொடக்குறிச்சி தொகுதிகளில் இம்முறை தோல்வியை சந்தித்துள்ளது. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் களம் கண்டு அனைத்திலும் தோல்வியடைந்தது. இரட்டை இலை மற்றும் தாமரை சின்னத்தில் தலா ஒரு தொகுதியில் போட்டியிட்ட ஐஜேகே, இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ், சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகம் கட்சிகள், தாமரை சின்னத்தில் களம் கண்ட தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. தமிழ்நாட்டில் அனைத்து மண்டலங்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 76 ஆண்டுகள் வரலாறு கொண்ட திமுகவையும் 54 ஆண்டுகள் பழமையான அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு தனிப்பெரும் செல்வாக்குடன் உருவெடுத்துள்ளது. திமுகவுக்கு எப்பொழுதும் வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், தென் மண்டலங்களில் கணிசமான பகுதிகள் கை கொடுக்கும். அதே நேரம் மேற்கு மண்டலம் அதிமுகவுக்கு கை கொடுக்கும். ஆனால் இந்த தேர்தலில் அனைத்து மண்டலங்களிலும் தாவேகா பெருவாரியாக வெற்றி பெற்றுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய
வடக்கு மண்டலத்தில் உள்ள 69 தொகுதிகளில் தாவேகா 43 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. கடந்த தேர்தலில் இங்கு 46 இடங்களை கைப்பற்றிய திமுக கூட்டணி இம்முறை 9 தொகுதிகளிலும், கடந்த தேர்தலில் 23 இடங்களை வென்ற அதிமுக இந்த முறை 17 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கோவை, சேலம், தருமபுரி, கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய மேற்கு மண்டலத்தில் உள்ள 61 தொகுதிகளில் தாவேகா 28 இடங்களில் வாகை சூடியுள்ளது. கடந்த தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் செல்வாக்கு செலுத்திய அதிமுக தற்பொழுது அங்கு 22 இடங்களிலும், திமுக 11 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுகவிற்கு சாதகமான டெல்டா மாவட்டங்களில் உள்ள 46 தொகுதிகளில் திமுக கூட்டணி 24 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரம் தாவேகா 12 இடங்களிலும், அதிமுக 10 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய தென் மண்டலத்தில் உள்ள 58 தொகுதிகளில் திமுக 27 இடங்களிலும், தாவேகா 26 இடங்களிலும், அதிமுக 5 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக அரசியலில் இதுவரை சாதி, பணபலம், வேட்பாளர்களின் சொந்த செல்வாக்கு உள்ளிட்டவையே தேர்தல் வெற்றியில் முக்கிய காரணிகளாக பலராலும் கருதப்பட்ட நிலையில் இந்த முறை விஜயின் சூறாவளியால் திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் பின்னடைவை சந்தித்துள்ளன. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்தது அரசியல் களத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சர் வேட்பாளர்களாக களமிறங்கியவர்கள் குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள நிலையில் தனிப்பெரும் கட்சியாக 100க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று வரலாற்று சாதனையை படைத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். தாவேகா சார்பில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் விஜய் 2லும் அபார வெற்றி பெற்றுள்ளார். பெரம்பூர் தொகுதியில் 89.74% வாக்குகள் பதிவான நிலையில் அங்கு போட்டியிட்ட தாவேகா தலைவர் விஜய் 1,20,365 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதேபோல் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கில் 81.77% வாக்குகள் பதிவான நிலையில் அங்கு 91,381 வாக்குகளை பெற்று அசத்தினார் விஜய். கொளத்தூர் தொகுதியில் 4ஆம் முறையாக போட்டியிட்ட திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் VS பாபுவிடம் 9,122 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். 2011ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்று வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த முறை தோல்வியை தழுவியது திமுக தொண்டர்களுக்கிடையே மட்டுமல்லாது பொதுமக்கள் இடையேயும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி 1,48,933 வாக்குகள் பெற்று 6வது முறையாக அதே தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த தாவேகா வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் சுயேட்சையாக போட்டியிட்ட பிரேம்குமார் என்பவரை தாவேகா தலைவர் விஜய் ஆதரித்த நிலையில் அவர் 50,823 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெல்வாரா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்திருந்தது. மேலும் இம்முறை சட்டசபை செல்ல வேண்டும் என்பதில் சீமான் தீவிர முனைப்பும் காட்டி வந்தார். ஆனால் சீமான் மொத்தமாகவே 17,926 வாக்குகளை மட்டுமே பெற்று டெபாசிட் இழந்து தோல்வியடைந்தது நாம் தமிழர் கட்சியினரின் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக தனும்பெரும் கட்சியாக உருவான போதிலும் பெரும்பான்மை கிடைக்காததால் தொங்கு சட்டப்பேரவை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி நிலவிய நிலையில் நாம் தமிழர் கட்சி அனைத்து இடங்களிலும் தோற்றதால்
தாவேகா மற்றும் திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமே சட்டப்பேரவைக்குள் நுழைகின்றன. தமிழக சட்டப்பேரவையின் மொத்த பலம் 234 உள்ள நிலையில் பெரும்பான்மைக்கு 3/2 பங்கை விட ஒரு இடம் கூடுதலாக, அதாவது 118 இடங்கள் தேவை. ஆனால் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திமுக கூட்டணி 75 இடங்களையும் அதிமுக கூட்டணி 53 இடங்களையும் தாண்டாத நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ளது. நேற்று இரவு வரை 108 இடங்கள் அக்கட்சிக்கு கிடைத்துள்ளது. மேலும் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு, இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். அதனால் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டப்பேரவை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. தாவேகா ஆட்சி அமைக்க வேண்டுமெனில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளோ ஆதரவளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க வாய்ப்புள்ளதாகவும் பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கே துண்டை போட்டுட்டு இருக்காரு, டப்புன்னு வந்துடுறோம்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையான்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 5 பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்னொரு 5 பேர் தேவைப்படுகிறார்கள். இந்த 5 பேர் எங்கிருந்து வருவாங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் இடதுசாரிகள் பார்த்தீங்கன்னா அவர்கள் நாளைக்கு டெஃபினட்டாக மீட்டிங் போடுறார்கள். அவர்களை பொறுத்தவரை பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். அவர்களை பொறுத்தவரை கிடையாது. அசம்பிளியை பொறுத்தவரை, சட்டமன்றத்தை பொறுத்தவரை 234 நீங்க பாதி இருக்க வேண்டும் என்பது ஒரு சரத்து. 118 என்பது ஒரு சரத்து. ஆட்சி என்பது முள்கிரீடம் என்பதை விஜய் உணர்வார் என்றும் பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே போகணும் எதுவும் தெரியாது. அவங்க மட்டும் நிறையா அள்ளி விட்டுருக்காங்க. 2500 கொடுப்பேன், 4000 கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் நீங்கள் மத்திய அரசு சப்போர்ட் வேணும். அங்கே மோடிட்டையும் அமித்ஷாட்டையும் கேட்டு வாங்கணும். வாரி வழங்கிடுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு தான் கொள்கை எதிரின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆட்சி என்பது எப்படிப்பட்ட முள்கிரீடம் அப்படிங்கிறத விஜய் இனிமேல் தான் புரிந்து கொள்வார். இப்போ ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்து அதன் மூலமாக தாவேகா கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த தாவேகா ஆட்சியினுடைய சிண்டு அமித்ஷா கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் தனிப்பெருங்கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் அழைப்பார். பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் தருவார். ஆட்சியில் பங்கு என ஏற்கனவே விஜய் அறிவித்துள்ளதால் சில கட்சிகள் தாவேகாவிற்கு நேசக்கரம் நீட்டக்கூடும். இல்லையேல் வெளியில் இருந்தும் ஓரிரு கட்சிகள் ஆதரவு தர வாய்ப்புண்டு. ஒருவேளை பெரும்பான்மையை விஜய் நிரூபிக்காமல் போனால் தேர்தல் ரத்து செய்யப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் கடந்த 1952ஆம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் இதர கட்சிகள் ஆதரவில் ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு கடந்த 2006இல் திமுக 96 இடங்களில் மட்டுமே வென்றபோது கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், பாமக மற்றும் இடதுசாரிகள் உதவியுடன் ஆட்சி அமைத்தது. தாவேகா எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காத நிலையில் பரபரப்பான சூழலை தமிழக அரசியல் களம் எதிர்கொண்டுள்ளது. அடுத்து வரும் சில நாட்களில் முக்கிய திருப்பங்களுக்கு பஞ்சம் இருக்காது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அமைச்சர்கள் 16 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அமைச்சர்கள் மூர்த்தி, டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ் உட்பட 15 பேர் தோல்வியடைந்துள்ளனர். 16 தொகுதிகள் கொண்ட சென்னை மாவட்டத்தில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி மற்றும் துறைமுகம் தொகுதிகளில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது. சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 62,992 வாக்குகளை பெற்றார். தாவேகா வேட்பாளரை விட 7,375 வாக்குகள் அவர் அதிகம் பெற்றார். துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் சேகர்பாபு தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக்கை பின்னுக்கு தள்ளி 11,750 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சைதாப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுமார் 28,500 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார். திருச்சி மேற்கு தொகுதியில் KN நேரு தாவேகா வேட்பாளரை விட 4,786 வாக்குகள் அதிகம் பெற்று வாகை சூடினார். அதே மாவட்டத்தில் திருவெரும்பூர் தொகுதியில் களம் கண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் தோல்வியடைந்தார். திண்டுக்கல் மாவட்டத்தின் ஆத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அமைச்சர் பெரியசாமி 22,240 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஒட்டஞ்சத்திரத்தில் போட்டியிட்ட சக்கரபாணி 43,249 வாக்குகள் வித்தியாசத்திலும் வாகை சூடினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனும், திருச்சுழி தொகுதியில் தங்கம் தென்னரசுவும் வெற்றி பெற்றனர். திருவண்ணாமலை தொகுதியில் களம் கண்ட அமைச்சர் ஏவா வேலு
தாவேகா வேட்பாளரை விட 2099 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். குறிஞ்சிப்பாடியில் அதிமுக வேட்பாளரை விட 7589 வாக்குகள் அதிகம் பெற்று அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெற்றியடைந்தார். ஆலங்குடி தொகுதியில் அமைச்சர் மெய்யநாதனும் திட்டக்குடியில் அமைச்சர் CV கணேசனும் வெற்றியடைந்தனர். திருவிடைமருதூர் தொகுதியில் அமைச்சர் கோவி செழியன் வாகை சூடினார். மன்னார்குடி தொகுதியில் அமைச்சர் TRB ராஜா தோல்வியடைந்தார். மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி 1,02,230 வாக்குகளை பெற்றபோதும் 16,547 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றார். மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கும் புதிய நீதி கட்சி வேட்பாளர் சுந்தர் சிக்கும் கடும் போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவேகா வேட்பாளர் பதுருதீன் வெற்றி பெற்று அதிர்ச்சி கொடுத்தார். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவனை விட 37,731 வாக்குகள் அதிகம் பெற்று தாவேகா வேட்பாளர் ஸ்ரீநாத் வாகை சூடினார். அதே மாவட்டத்தில் திருச்செந்தூர் தொகுதியில் களம் கண்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். முதுகுடத்தூரில் அமைச்சர் ராஜகண்ணப்பனும், குன்னம் தொகுதியில் அமைச்சர் சிவசங்கரும், திருமயம் தொகுதியில் அமைச்சர் ரகுபதியும் வெற்றி பெற்றனர். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தியும், காங்கேயம் தொகுதியில் அமைச்சர் சாமிநாதனும், சேலம் வடக்கு தொகுதியில் அமைச்சர் R ராஜேந்திரனும் தோல்வியடைந்தனர். ஈரோடு மேற்கு தொகுதியில் அமைச்சர் முத்துச்சாமி 22,250 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆவடி தொகுதியில் அமைச்சர் நாசரும், ராசிபுரத்தில் அமைச்சர் மதிவேந்தரும் தோல்வியடைந்தனர். காட்பாடி தொகுதியில் அமைச்சர் துரைமுருகன் 7,643 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். ஆலந்தூரில் தாமோ அன்பரசன் 71,201 வாக்குகள் பெற்ற நிலையில் 25,929 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் அமைச்சர் பெரிய கருப்பன் 83,346 வாக்குகள் பெற்றார். தாவேகா வேட்பாளர் 83,365 வாக்குகள் பெற்றதால் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் பெரிய கருப்பன் தோல்வியடைந்தார். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் 47 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் வெற்றி பெற்றது, தோல்வியடைந்தது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக 166 தொகுதிகளில் போட்டியிட்டு 47 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதில் பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியை தழுவியது அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த வகையில் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 18,420 வாக்குகளை மட்டுமே பெற்று படுதோல்வியடைந்தார். இதேபோல குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி, சிவகாசியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல்லில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் சீனிவாசன், வேவனஹள்ளியில் போட்டியிட்ட KP முனுசாமி ஆகியோர் தோல்வியை தழுவினர். இதனிடையே தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, நன்னிலம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் காமராஜ், விராலிமலையில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், மயிலம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஆகியோர் வெற்றி பெற்றனர். நத்தம் தொகுதியில் போட்டியிட்ட நத்தம் விஸ்வநாதனும், கரூர் தொகுதியில் போட்டியிட்ட MR விஜயபாஸ்கர் ஆகியோரும் வெற்றி பெற்றனர். நடந்து முடிந்துள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது தாவேக. இந்நிலையில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் முக்கிய வேட்பாளர்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் முதல் முறையாக களம் கண்ட தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் வெற்றி வாகை சூடியுள்ளனர். சென்னை தியாகராயன் நகர் தொகுதியில் போட்டியிட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் 51,632 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்ட மாநில நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் 82,612 வாக்குகள் பெற்று 9வது முறையாக அத்தொகுதியில் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு முதல் தேர்தல் களத்திலேயே வெற்றி வாகை சூடுவது என்பது இதுவரையிலும் இந்திய நாட்டில் நடைபெறாத ஒன்று. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்ட VS பாபு, வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட JCT பிரபாகர், மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட வெங்கட்ரமணன் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர்.
இதேபோல திருச்செங்கோட்டில் போட்டியிட்ட முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ், திருப்பரங்குன்றத்தில் போட்டியிட்ட இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், எழும்பூரில் போட்டியிட்ட ராஜ்மோகன் ஆகியோரும் வெற்றி வாகை சூடினர். தூத்துக்குடியில் போட்டியிட்ட நடிகரும் அக்கட்சி தலைவர் விஜயின் நண்பருமான ஸ்ரீநாத் அமைச்சர் கீதா ஜீவனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இதேபோல அமைச்சர் PT பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்ட மதுரை மத்தியில் அவருக்கும் இயக்குனர் சுந்தர் சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தாவேகா செய்தி தொடர்பாளர் முஸ்தபா வென்றுள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு தொகுதிகளில் தாவேகா வேட்பாளர்கள் பலரும் திமுக அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்களை வீழ்த்தி இருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவுடன் இணைந்து போட்டியிட்ட கூட்டணி கட்சிகளின் முக்கிய வேட்பாளர்களின் வெற்றி தோல்வி விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் களம் கண்ட கூட்டணி கட்சிகளின் முக்கிய வேட்பாளர்கள் பலர் தோல்வியை தழுவினர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியாக அறியப்பட்ட பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் இம்முறை களம் கண்டார். சிட்டிங் MLAவான நயினார் நாகேந்திரன் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜிடம் 5989 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். அதேபோல பாஜக முன்னாள் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜனும் தோல்வியை தழுவினார். மயிலாப்பூரில் போட்டியிட்ட அவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் தாவேகா வேட்பாளர் வெங்கட்ரமணன் வெற்றி பெற்றார். பாஜகவின் மற்றொரு முன்னாள் மாநில தலைவரான மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் அவிநாசியில் தோல்வியை தழுவிய நிலையில் தாவேகா வேட்பாளர் கமலி 15373 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த முறை கோவை தெற்கில் கமலஹாசனை வென்ற வானதி சீனிவாசன் இம்முறை கோவை வடக்கில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இத்தொகுதியில் தாவேகா வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி கண்டார். எனினும் தருமபுரியில் களம் கண்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி 20896 வாக்குகள் கூடுதலாக பெற்று தாவேகா வேட்பாளரான சிவனை வென்றார். அதேபோல சிட்டிங் MLAவான புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியும் தோல்வியை தழுவிய நிலையில் தாவேகா வேட்பாளர் தென்றல்குமார் 20255 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பாக இரட்டை இலையில் போட்டியிட்ட இயக்குனர் சுந்தர் சி தோல்வியடைந்தார். இவர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் தாவேகா சார்பில் களம் கண்ட பதுருதீன் என்ற முஸ்தபா வெற்றி பெற்றார். ராஜபாளையத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட தமாமுக தலைவர் ஜான் பாண்டியனின் மனைவி பிரிசில்லா பாண்டியன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் NR காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கும் இருமுனை போட்டி நிலவியது. தேர்தல் ஆணையத்தின் இறுதி முடிவுகளின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக 1 தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களிலும், காங்கிரஸ் ஒரே ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருபுவனை தொகுதியில் சாய் சரவணகுமார், மணவெளி தொகுதியில் ராமு வெற்றி பெற்றுள்ளனர். இது மட்டுமன்றி கதிர்காமம் தொகுதியில் அழகானந்தம், நெடுங்காடு தொகுதியில் விக்னேஸ்வரன், மாகே தொகுதியில் அசோக்குமார் ஆகியோர் சுயேட்சைகளாக வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளனர். காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட 16 தொகுதிகளை மீறி நட்பு ரீதியான போட்டி என்ற பெயரில் கூடுதலாக 6 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. இதன் மூலம் மொத்தம் 22 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் ஊசுடு தொகுதியில் மட்டுமே வென்றது. இந்த நட்பு போட்டி வேறு எந்த நன்மையும் காங்கிரசுக்கு தரவில்லை. மாறாக நட்பு கட்சிகளின் வாக்குகளை பிரித்து ஆளும் கூட்டணியின் வெற்றிக்கு வழிவகுத்துள்ளது. முதல்வர் என் ரங்கசாமியை எதிர்த்து போட்டியிட்ட மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். இந்த சூழலில் கூட்டணி ஒப்பந்தத்தின்படி ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த என் ரங்கசாமி மீண்டும் புதுச்சேரியின் முதல்வராக பதவியேற்க உள்ளார். NDA அரசானது 5 ஆண்டுகள், கடந்த 5 ஆண்டுகள் முழுமையான ஒரு நல்ல ஆட்சியை, மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்தது. மக்களுக்கான திட்டங்களை சிறந்த முறையில் கொண்டு வந்து செயல்படுத்தியது. இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள், பெண்களுக்கான உதவித்தொகை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து இது மாதிரி பல திட்டங்களை எல்லாம் இந்த அரசு கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்தியது. அதற்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற நிலையில் மக்கள், நம்முடைய புதுச்சேரி மாநில வாக்காளர் பெருமக்கள் மகிழ்ச்சியோடு வாக்களித்திருக்கின்றார்கள். அதுதான் இந்த வெற்றி.
2021ஆம் ஆண்டை தொடர்ந்து இம்முறையும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தொடர்ந்த என்ஆர் காங்கிரஸ் முந்தைய தேர்தலை விட மேலும் முன்னேற்றம் கண்டுள்ளது. சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் 1/5 இடங்கள், அதாவது 6 தொகுதிகளை எந்த கட்சியும் பெறாததால் முதல்வர் விரும்பினால் மட்டுமே அந்த அந்தஸ்து கிடைக்கும்.